வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். தீபாவளிக்கு சோமா செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவுட்டர் லேயர் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறோம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இனிப்புக்காக 1/2 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்குறேன். அவுட்டர் லேயர் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம சுகர் சேர்த்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ பிடிக்க வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், சூப்பராக வரும். இதை நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம மேல் மாவு செஞ்சு முடிச்சிட்டோம். ஸ்டஃபிங் செய்கிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்துருக்குறோம். இதை 1 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா சூடானால் போதும். இது ஆறுனதுக்கப்புறம் பல்ஸ் மோடில் 2-3 தடவை போட்டு எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்லை. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம். நமக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பாதாமும் முந்திரி பருப்பும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது ஓரளவுக்கு வறுபட்டதும் இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்குறேன். இந்த வெள்ளை எள் சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் வறுத்ததுக்கப்புறம். நட்ஸ் எல்லாம் வறுத்தெடுத்து அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறோம். நான் இது கூடயேவும் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டேன். ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ட்ரை கோகோனட் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஈரப்பதம் போனால் போதும். இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த தேங்காய் கூட 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கல்லையே சேர்த்தாச்சு. இந்த ஸ்டஃபிங் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காய், பொட்டுக்கல்ல, நட்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் அப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். நம்ம சோமாஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் குழந்தைங்க பாதி சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அடுத்ததாக நம்ம அவுட்டர் லேயர் செஞ்சுக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லுசாக தேய்ச்சி மீடியம் ஃப்ளேமில் வறுக்கிறப்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அதனால் ரொம்ப சின்ன உருண்டையாகவும் எடுத்துக்கோங்க. இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தியை விட நல்லா மெல்லுசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. திக்னஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இது சோமாஸ்க்குன்னு ஒரு மோல்டு இருக்கும் இல்லையா? அதில் வச்சு நம்ம இப்போ பண்ண போகிறோம். இது மோல்டு இல்லைனாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா நமக்கு ஃபில்லிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். நமக்கு தேவையான அளவு ஃபில்லிங் வச்சுட்டு இதை மூடிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சீல்டாகும். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. மோல்டு இல்லைன்னா எப்படி செய்கிறதுங்கிறதும் பார்த்துடலாம். நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. ரவுண்டாக ஒரு மூடி இல்லைனா கிண்ணம் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா நமக்கு கரெக்டான ஷேப் கிடச்சிரும். இதில் ஓரங்களில் லைட்டாக தண்ணி தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சீல்டாகும், நல்லா ஒட்டி பிடிக்கும். இப்போது ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஃபில் பண்ணிவிட்டு இதை மூடிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம லைட்டாக தண்ணி தொட்டதுனால நல்லா கவர் ஆயிடும். இப்போது இதை ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி, இது ஆப்ஷனல் தான், நமக்கு ஷேப் வேணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா சூப்பராக ஷேப்பில் கிடச்சிரும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் மாவில் 15 சோமாஸ் கிடச்சிருக்கு. இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. லைட்டாக சூடானதுமேவும் நம்ம ரெடி பண்ணி வச்சதை இது கூட சேர்த்துடலாம். முக்கியமான டிப்ஸே சோமாஸ் செய்கிறதுல இதுதான். எண்ணெய் மிதமான சூடில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரித்து எடுக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ நல்லா பொஃப்னு வந்துருச்சு. இதை 2 சைடும் கலர் மாறுற வரைக்கும் நம்ம பொரிக்கணும். இந்த மாதிரி பொரிச்சா மட்டும்தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க.